இவர் பிரபாகரனை உண்மையா நேசித்திருந்தாருன்னா, உண்மையா அவர் மேல பற்று இருந்தாருன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விமர்சிக்க மாட்டாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்தியாவில் இருக்க தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, இலங்கையில் இருக்க தமிழர்களுக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார். உலகத்திலேயே தமிழர்களுடைய அடையாளமா இந்த நூற்றாண்டு பார்க்கறது பிரபாகரன். ஆனா அவரே தலைவராக ஏத்துக்கிட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு அவர் இல்லைன்னா பிரபாகரன் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கவே முடியாதுன்றது பிரபாகரனே பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் இவர் பேசுறதுக்கு முன்ன கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும்ல. ஏன்னா அவர் எப்பவுமே அவர் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கணுன்றது நோக்கம் இல்லை. ஆனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விமர்சிக்கின்ற பொழுது அவரை விமர்சிக்கிறது எனக்கு தப்பே இல்லை. இந்த காங்கிரஸ் கட்சியை பிரபாகரனை அடிச்சது, ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிச்சதுனால அந்த அழகிரியை சேர்த்துக்கிட்டு மன்மோகன் சிங் ஆட்சி இருக்க சொல்லி இவங்க இலங்கைக்கு போனாங்கல்ல. அப்போ ராஜபக்சே பார்த்தாங்களா, ராஜபக்சேவருடைய அலரி மாளிகையில விருந்து கொடுத்தாங்கல்ல. அது எனக்கு வேற எதுமோ தகவலை சொல்லி கூட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியாது. அப்போ நாளைக்கு எங்கேயாவது கூட்டு போய் யாராவது இது ஒன்னா இவர் போயிடுவாரா? அலரி மாளிகையில விருந்து கொடுத்தாங்கல்ல, விருந்து சாப்பிட்டாருல்ல. சாப்பிட்டதுக்கு பிறகு ராஜபக்சே என்ன சொல்றாரு, கையை பிடிச்சிருந்தேன், என்ன உங்க அண்ணன் எங்க எப்படி இருக்காரு, உங்க அண்ணன் கூட சேர்த்து நீங்களும் போயிருப்பீங்கன்னு பார்த்தேன்னு சொன்னார்ல. சொன்னாரா இல்லையா? இதை விட வெக்கக்கேடு. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரு பரிசு பொட்டி கொடுத்தாருல்ல, அதை வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? இவங்க எல்லாருக்கும் கொடுத்தது பத்தாதுன்னு கருணாநிதி ஒன்று சேர்த்து கொடுத்து அமிச்சாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு ஜனங்க நம்பி உங்களை பின்னால இருக்கிறாங்க. அந்த மக்களை காப்பாத்துறத விட்டுட்டு நீங்க இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்களே போய் அவர் சொன்னாரு நம்பி போயிட்டேன், தெரியாம விருந்து கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா இது ஒரு சரியான கொள்கை பிடிப்புள்ள தலைவருக்கு அழகுன்னு நீங்க நம்புறீங்களா?